Kanchipuram, right? And he starts to do intense tapas and pujas for 12 years to understand என்ன நடந்திருக்கு, அம்பாள் எங்க போனா. I always, when I think about the story, I always think அவருக்காக ஒன்றும் அவர் கேட்கல. 12 வருஷம் லோகக்ஷேமத்துக்காக தபஸ் இருந்து he wants to find, he takes that sankalpa. So after 12 years, Ambal appears before him and then she explains, என்னாச்சு இந்த கதையெல்லாம் அம்மா சொல்றாங்க, நான் வந்த தாபாஸ், அதனால I did this. அப்போ she says, I am blessing you. You go and you do pratishtha of the Devi Vigraha in all the Shiva Kshetras. Appo Brahma says, oh Kamakshi, not only do I want to do pratishtha, எனக்கு வந்து உள்ள ஒரு ஆசை இருக்கு, எனக்கு வருஷா வருஷம் அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு திருக்கல்யாண உற்சவம் நடத்தணும், நான் அதுவும் பண்ணலாமா? அப்போ அம்பாள் சேஸ் எஸ். ஆனால் அவருக்கு ஒரு மைண்டில் ஒரு எங்கேயோ ஒரு ஸ்மால் நிக்லிங் திங், நான் தான் அம்பாளை பார்த்ததே இல்லையே, இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் அம்பாள் தான் இல்லவே இல்லையே, அன்லெஸ் ஐ ஹாவ் தர்ஷன் ஆஃப் அ ரூபா, நான் எந்த விக்கிரகத்தை போய் நான் வந்து பிரதிஷ்டை பண்ணுவேன் அப்படின்னு அவருக்கும் உள்ள ஒன்று தோணிடு. அப்போ அம்பாள் ஆக்சுவலி லிசன்ஸ் டு ஹிம் அண்ட் ஷி கீப்ஸ் குவைட் ஃபார் ஒரு முகூர்த்த காலம். 48 நிமிஷம் அம்பாள் பேசாதியே சும்மாவே. 48 நிமிஷத்துக்கு அப்புறம் ஷி சேஸ், நவ் ஃபார் லெஸ் தென் ஒரு க்ஷணத்துக்கு கம்மியா இன் மை தேர்ட் ஐ, அம்பாளோட தேர்ட் ஐல I will show a Chit Jyoti Swarupam of a Devi. This Chit Jyoti Swarupam of the Devi is representative of all the Devis that I absorbed in myself, and hence she will be called Ekambika. Right? After in the Ekambikaya, you can go and do Pradishta in all the places. Ana Kanchipurathila, she will be the only physical form of Devi. காஞ்சியில் இந்த ஏகாம்பிகை மட்டுமே அவளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் தேவி, திஸ் ஏகாம்பிகை இஸ் ஆல்சோ whom we call our ஹேம காமாட்சி or பகார காமாட்சி. ஓகே, ஸோ இப்போ ஐ எம் கோயிங் டு டிஸ்கிரைப் த ஃபார்ம் தட் பிரம்மா saw in அம்பாள்ஸ் தேர்ட் ஐ. இதுக்கு வந்து நான் இங்கிலீஷில் எவ்வளவோ எழுதி பார்த்தேன், it does not sound good. So there is a Tamil description of this form in a book called Kamakshi Leela Prabhavam. I'm just going to read the description. You can either do two things. You can either close your eyes and try to visualize the form. Illana, you can focus all your attention on our very own Hema Kamakshi here. Okay. So I'm just going to read it. இது எப்போ நடந்தது? During Krida Yugam, Kartikai Masam, Dasami, Nakshatram is Purva Falguni. அப்போ Brahma perceives a form of Ekambikai or Hema Kamakshi in Ambal's third eye. அத்திருவுருவம் 2 நேத்திரமும் 2 புஜமும் ஷாமள நிறமும் கிழித்தாங்கியிருக்கும் வலக்கரமும் தொங்கவிட்டிருக்கும் இடக்கரமும் திரிபங்கியும் குஞ்சிதமாய் நிற்கும் வலப்பாதமும் தனுராகாரமாய் வில் போல சிறிது வளைந்து தோன்றும் திருமேனியும் அன்றளர்ந்த தாமரை போன்ற திருக்கண்களும் பொன் போலும் நிறமுள்ள மஞ்சள் ஆடையும் ரத்ன குண்டலம் முதலிய ஆபரண வகைகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய கோலமும் உடையது. So we can all just for few seconds enjoy this. நம்மளும் என்ஜாய் பண்ணலாமே நம்ம பங்காரு காமாட்சியை for a few minutes. Just close your eyes so you can see her and enjoy her for a few seconds. இப்போ பிரம்மா என்ன பண்றாருன்னா, he makes a golden vigraham of this Swarna Kamakshi or Hema Kamakshi, and Gayatri மண்டபத்துக்கு left hand side துருவஸ்தானம் அப்படின்னு ஒரு சந்நிதி இருக்கு, அங்க அம்பாளை பிரதிஷ்டை பண்றாங்க on ஐப்பசி பூரம் டே. இன்னி வரைக்கும் காஞ்சிபுரத்துல ஐப்பசி பூரம் is grandly celebrated as Ambal's birthday, but actually it is Bangaru Kamakshi's birthday, right? அதுக்கப்புறம் அம்பாள் டெல்ஸ் பிரம்மா இந்த திருக்கல்யாண உற்சவத்தை எப்படி நடக்கிறது. ஸோ ஐப்பசி பூரத்தில்
சித்திரையிலேருந்து பங்குனி உத்திரம் வரைக்கும் 6 மாச காலத்துக்கு அம்பாளுக்கு தினம் மகாபிஷேகம், அம்பாளுக்கு தினம் ஸ்பெஷல் பிரசாதம், ஞாச பூஜைகளை பண்ணி பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த ஏகாம்பிகை ஹேம காமாட்சிய காமாட்சி அம்மன் கோவில்லேருந்து ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு போய் திருக்கல்யாணம் கிராண்டா நடத்துவோம். The next day, both the bride and groom will go procession all over Kanchipuram. After which, அவர் திருப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவோம். Then Ekambikai or Bangaru Kamakshi is brought back to the Kamakshi Amman temple. Ambala welcome பண்ணதுக்கு சஹஸ்ர கலசாபிஷேகம் and again grand pujas and nyasa pujas for another 2 days. இனி வரைக்கும் இது இப்படி தான் நடக்கும். Okay. Now for the final story of our day, let's travel back to this yuga, Kali Yuga, to the late 16th century, when all of Kanchipuram was very worried about a Muslim invasion. Especially the Mughals, they were known to loot the temples and destroy the vigrahams and everything. As a precaution for that, காஞ்சிபுரத்துலேருந்து நிறைய விக்கிரகங்களை வந்து அவ எடுத்துன்னு போனா. அதில் ஒரு விக்கிரகம் நம்ம ஹேம காமாட்சியோட விக்கிரகம். ஸோ a couple of priests from the temple, அம்பாளை எப்படி எடுத்துன்னு போகலாம்னா ராத்திரியோட ராத்திரியா a couple of priests அம்பாளுடைய ஃபேஸில் வந்து புனகு பூசி, புனகுன்றது அந்த சிவட் கேட்டோடைய ஒரு லிவர்லேருந்து எடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கருப்பு கலரில் இருக்கும். அம்பாளுடைய ஃபேஸ்லேயும் உடம்புலையும் புனகு பூசி, they pretended like a young girl has died out of smallpox and வந்து ஒரு பாடை மேலே கட்டிருந்துச்சு, ஸ்ட்ரெச்சர் that is used to carry dead bodies. ராத்திரியோட ராத்திரியா அம்பாளை பாடை மேலே வச்சு ஒரு யங் கேர்ள் died of smallpox மாதிரி pretend பண்ணி they carried her out of Kanchipuram for safety. And this journey was not easy. They had to go இங்கேயும் அங்கேயும் ஒடியார் பாளையம் சின்ன சின்ன கோவில்களில் ஒழிச்சு 50 வருஷம் they had to be on the road like that hiding her before they went to Tanjavur. அப்போ Tanjavur at that point of time was ruled by the Marathas. அப்போ Pratap Singh Bhosle, a Maratha king, offered refuge for her. He actually built her a temple, a small kovil in Tanjavur in 1771. Until today, that is where she is. Not only that, இன்னி வரைக்கும் அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அம்மானோட ஃபேஸில் they smear புனகு and keep as an ode to her journey and things like that. So, இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் only happens 8 times a year. So, அந்த 8 தடவைக்கு நம்ம போனால் தான் you can see her ஹேம நிறம். Otherwise, எப்போவுமே அம்பாளுக்கு புனகு பூசி தான் வச்சிருக்காங்க. So now finally let's complete our journey and come back to this moment where we are all gathered to do this Tirukkalyana Utsavam. நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, this was a Utsavam that was started by Brahma itself. அவ்வளோ பழைய கிருதாயுகத்தில் பிரம்மா ஆரம்பித்த ஒரு உற்சவம். அண்ட் அதுக்கு யார் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தது மகாபட்டாரிகா ஸ்ரீ காமாட்சி தேவி herself. ஸோ அந்த பாவத்தை if we can bring within all of us today and bring that bhakti bhava and that feeling, then we are going to participate in today's Kalyana Utsavam. And before I want to finish, I want to say in Lalita Sahasranamatla, my favorite nama, one of my favorite nama of Ambal is called Avyaja Karunamurti, which means unconditional, reasonless compassion Ambal. So Anala, I just pray that all of us are touched by that unconditional, reasonless compassion today as we go into this celebration. We'll just take 1 minute to bring this bhava within us and then we can